இந்த வீடியோல Eclipse IDE Windows 11ல எப்படி இன்ஸ்டால் பண்றது and Eclipseோட ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஃபாஸ்டா ரன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். So let's get started. Hello everyone, this is Varun, உங்கள் டெவலப்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Eclipse எப்படி Windows 11ல இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டில் 10x பூஸ்ட்டில் ப்ரொடக்டிவாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Eclipse இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ Eclipse இன்ஸ்டாலர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. eclipse.orgல டவுன்லோட்ஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா Eclipseோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 2024/12 அதை வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன யூஸரோ நம்ம வந்துட்டு மேக்காக இருந்தால் மேக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லினக்ஸாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் விண்டோஸ்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் பக்கத்தில் எனக்குள்ள x86/64 அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டவுன்லோட் ஒரு 2 minutes எடுக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு Eclipse இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ Eclipse எனக்கு இங்கே டவுன்லோட்ஸில் வந்துருச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாலர் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டாலர் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேக் ஷுர் உங்களோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் இன்டர்நெட் மூலியமாக தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் Eclipse IDE இன்ஸ்டாலரை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஐடி வேணும்னாலும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் ஓகே. ஸோ நீங்கள் Eclipse இன்ஸ்டாலரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான என்ன டூல் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி அதை வெப் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான அந்த ஃபீல்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். ஸோ Eclipse IDE ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா அண்ட் வெப் டெவலப்பர்ஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஜாவா 21+ வரைக்கும் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி 23 வேணுமா 21 வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக 23 JRE இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறேன். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் இந்த இடத்துல D:\, எனக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த இடத்துல வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி C:\ல ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நான் இப்போதைக்கு ஆல்ரெடி என்கிட்ட Eclipse இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி Eclipse டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் மேக் ஷுர், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதோட டிஃபால்ட் லொக்கேஷனை மாற்றணுன்ற அவசியமே இல்லை. டிஃபால்ட்டாக உங்களுடைய C:\ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிரியேட் ஸ்டார்ட் மெனு என்ட்ரி அண்ட் கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டு எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இங்கே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இந்த இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோடு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? சம்டைம்ஸ் இது ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லும் இது மாதிரி உங்கள் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. ஸோ மேக் ஷுர் நல்லா ஸ்ட்ராங்கான இன்டர்நெட்டாக வச்சுட்டு இந்த இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, என்னுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கொடுத்தேன். ஸோ எனக்கு டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டிங் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லான்ச் அப்படின்ற இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிடும். ஓகேவா? பார்த்தீங்களா, IDE 2024/12. ஸோ இப்போ எனக்கு லான்ச் ஆனோடனே எனக்கு ஒரு பாப்பப் வருது, செலக்ட் டேரக்டரி அஸ் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எதில் வச்சுக்கணும் அப்படின்ற டேரக்டரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டேரக்டரி வேண்டாம், நான் வேறு ஒரு டேரக்டரி சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி அந்த டேரக்டரியில் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் மறுபடியும் இதுக்கே போய்ட்டு இந்த Eclipse டெஸ்ட்டில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட நீடுக்காண்டி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃபால்ட் லொக்கேஷனே வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் இந்த டிஃபால்ட்னு கிளிக் பண்ணிட்டு லான்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இது கேட்காது. ஓப்பன் பண்ண உடனே இதே ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் உங்களுக்கு எப்போயுமே ஓப்பன் ஆகிடும். பட் இட்ஸ் a குட் ப்ராக்டிஸ். நீங்கள் இதை இப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா அது இப்போ லான்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இதை செக் பண்ணவா அப்படின்னு கேட்குது. எஸ், இதை எனக்கு ஸ்கேன் பண்ணி ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு என்னுடைய Eclipse IDE நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய வெல்கம் பேஜ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ நம்மளுடைய Eclipse இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த வெல்கம் பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Ctrl+N அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+N ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான விசார்ட் வந்துடும். அதில் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் என் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு நேம் வைக்க போகிறேன். ஸோ அதோட டெமோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன். எந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் நீங்கள் முன்னாடி சூஸ் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JRE. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு JDKவையும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணலை. ஸோ நீங்கள் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான எல்லா JREயுமே இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெர்ஷன் எது வேணுமோ அதை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜாவா 16 ரன்னா போதும், இல்லை 17 ரன் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுடைய கம்பைலர் லெவல் வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 17க்குள்ளேயே முடிஞ்சிடும். இல்லை எனக்கு ஓகே 23 ஓகே அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் ப்ராஜெக்ட் லேஅவுட். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து ஒரே ஃபோல்டர்லேயே சோர்ஸ் ஃபைலையும் கிளாஸ் ஃபைலையும் வச்சுக்கிட்டுமா இல்லை செப்பரேட் ஃபோல்டர் போட்டு வச்சுக்கிட்டோமான்னு கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக செப்பரேட் ஃபோல்டரில் தான் இருக்கும், அதை விட்டுருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த module.info வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஒரு எனேபிள் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா சோர்ஸ் ஃபோல்டர் அப்படின்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கு. இல்லை எனக்கு தேவையில்லை பின் ஃபோல்டரே இருக்கட்டும்னு சொல்லி நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே இந்த பெர்ஸ்பெக்டிவ் உனக்கு ஓப்பன் பண்ணட்டுமா, அதாவது ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கான ஓகே. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவை உங்களுக்கு ஓப்பன் பண்ணட்டுமா, அதாவது ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கான பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, நான் ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கான பெர்ஸ்பெக்டிவில் கீழே ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஜாவா டாக் டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருச்சு. அதே மாதிரி நான் என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறேன், அந்த அவுட்லைன் என்ன அப்படின்றது எனக்கு கொடுத்துருச்சு. என்னுடைய ஒர்க் ஸ்பேஸையும் இங்கே கொடுத்துருச்சு. இந்த இடத்துல ட்ராகபிளாக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உங்களோட விண்டோவில் ஷோ வியூ போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி திரும்ப கூட இந்த இடத்துல வியூ பண்ண வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய JRE லைப்ரரி பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஜாவா 23யோட லைப்ரரி இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ வேறு ப்ராஜெக்ட்டில் வேறு லைப்ரரிஸ் வேணுன்னா கூட நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரைட் கிளிக் பண்ணி இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு நியூ கிளாஸை நான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பேக்கேஜ் நேம் கேட்கும், இஸ் நத்திங் பட் ஃபோல்டர் நேம் தான். ஸோ அந்த பேக்கேஜை நான் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஓகே டெமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இதோட கிளாஸ் நேமே நான் என்ன பண்ணிக்கிறேன், டெமோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு மெயின் மெத்தட் தான், இது இன்ஹெரிட்டன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் தான் அப்படின்றனால நான் வந்துட்டு இப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பண்ணோடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். அதுக்கு Ctrl+ அப்படின்ற கீவேர்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஜூம் ஆகிடும். ஜூம் ஆன உடனே என்னுடைய மெயின் மெத்தடோட கூடிய ஃபஸ்ட்டு ஃபைலை நான் எழுதிட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கிறேன். ஸோ ஷார்ட்கட் தான் SO அப்படின்னு போட்டு Ctrl+ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், system.out.println வந்துடும். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா hello BTree systems அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கிறேன். ஓகேவா. இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் வேலை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ நான் இங்கே போயிட்டு ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கீழே இப்போ இங்கே பார்த்தீங்களா என்னுடைய கன்சோல் இங்கேயே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வெளியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஆயிருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹலோ BTree systems அப்படின்னு சொல்லி என்னுடைய கன்சோலில் எனக்கு இங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் உங்கள் எக்லிப்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஃபஸ்ட் ஃபைலை ரன் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் நான் எப்படி உங்களுக்கு 10x பூஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் ஃபைலை எப்பயுமே அடிக்கடி கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூக்குள்ளே போய் ஒரு கிளாஸ் ஃபைல் கொடுக்கறதுக்கு பதிலாக விண்டோஸ் போங்க, விண்டோஸ் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு அதில் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜென்ரல் ஆப்ஷனில் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த விண்டோவில் ஜஸ்ட் இங்கே போயிட்டு கிளாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா. நீங்கள் சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல ஆட் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பைண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நத்திங் பட் நீங்கள் இந்த பர்டிகுலர் கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டை செட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நான் Ctrl+B அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் Ctrl+B அப்படின்ற கீவேர்டை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆட் கிளாஸ் அப்படின்ற ஷார்ட்கட் ஒர்க் ஆகணும் அப்படின்றத நான் இதில் செட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் புதுசாக இப்படி பண்ணிக்கலாம். இல்லை நியூ கிளாஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் கூட நீங்கள் Ctrl+B அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு Ctrl+B அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்களா ஜாவாவுக்குள்ள ஒரு புது கிளாஸ் கிரியேட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இது ஒரு பெஸ்ட் வே டு கிரியேட் கிளாஸ். நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்படி பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. அண்ட் தென் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட் என்ன அப்படி தெரியுமா. ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ பாரு நீங்கள் வந்துட்டு இங்கே மறந்து போய் இப்படி ஸ்மாலில் டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், BTree
சிஸ்டம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+X ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கேப்ஸில் மாறிடும். Ctrl+Shift+Y ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஸ்மாலர் கேஸில் மாறிடும். ஸோ இது ஒரு சமட்ரிக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு மெயினான விஷயம், நீங்கள் எழுதின எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே சேவ் ஆகாது. அது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோ சேவ் ஆகாதா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ உங்கள் விண்டோஸ் போய்க்கோங்க, ப்ரிஃபரன்சஸ் போய்க்கோங்க. போயிட்டு அந்த ப்ரிஃபரன்சஸில் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டரில் ஆட்டோ சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் ஆட்டோ சேவ் ஃபார் டைரக்டரி எடிட்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதில் 20 செகண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ 20 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஃபைலில் நீங்கள் வந்து சேவ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஜோ கிளாஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு *A அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி *B அப்படின்னு எழுதுறேன்னா, ஸோ இது போஜோ கிளாஸ். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான ஒரு ப்ரைவேட்டாக நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட் *A ப்ரைவேட் *B அப்படின்னு எழுதுறீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு செட்டர் கிளாஸ் செட்டர் மெத்தட் எழுதணும், கெட்டர் மெத்தட் எழுதணும். ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னா கன்ஸ்ட்ரக்டர் பில்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் உட்காந்து மேனுவலாக எழுதிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, Alt+Shift+S ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாகுல் பார் வரும். இந்த பாரில் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூசிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னா கன்ஸ்ட்ரக்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன மாடிஃபையரில் இருக்கணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுங்க, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிடச்சிரும். அதே மாதிரி Alt+Shift+S ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் வேணும் அப்படின்னா அதில் எதுக்கெல்லாம் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கெட்டரும் செட்டரும் ஈஸியாக செட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுடைய ஃபைல்ஸை டக்குன்னு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, பாய். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் கீப் கோடிங்.